வணக்கங்க. இப்போ ரீசென்ட்டா ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். அம்மையாருக்கு இந்த ரிப்போர்ட் பிடிக்காது. இது வந்து எவ்வளாம் பேருங்க, ஒரு கப்பல் முழுகுதுங்கன்னு வைங்க. முதல்லங்க எலிங்க தான் தண்ணீலேருந்து குதிச்சு, கப்பல்லேருந்து குதிச்சு தப்பிக்கும். இந்தியாவோட எக்கானமியில இருக்கிற ப்ராப்ளம நான் உங்களுக்கு பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். கே ஷேப் ரிக்கவரிய சுத்தி காட்டியிருக்கிறேன். ஆக்சுவலா தப்பிச்சு ஓடணும்னு நெனச்சவங்க மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, ஏழைங்களா இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, கடன வாங்கி பசங்கள வந்து வெளிநாட்டில படிக்க அனுப்பிச்சு, அப்படியே அங்கேயே செட்டில் ஆக முடியுமான்னு நெறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. அது உடனே வாங்கிட்டு. ஆனா, இந்தியா விட்டு மேக்ஸிமம் இப்போ ஓடி போய், இந்த சிட்டிசன்ஷிப்பே வேணாம் அப்படின்னு குடுத்துட்டு போறது, மேக்ஸிமம் வந்து பணக்காரங்களா இருக்காங்க. இதில வந்து 7,500,000 8,00,000 பேர், இனிமே எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது பாலும் தேனுமா ஓடிட்டுருக்கு இந்தியால. இந்தியால அமிர்த் காலத்துல 8,00,000 பேர் இந்த பாஸ்போர்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது நான் சொல்லல, கவர்மெண்ட் டேட்டா. இந்தியன் சிட்டிசன்ஸ் renouncing their citizenship over last 5 years. 2019ல 1,44,017 பேர், 2020ல 85,286 பேர். ஏன்னா பேண்டமிக் வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் குப்புன்னு 1,63,370 பேர். பேண்டமிக்லாம் முடிஞ்சு உடம்பு சரியானோன்னா 2,25,620 பேர். 2023 வரைக்கும் 2,16,219. இன்னும் 2,00,000 சேர்த்துக்கங்க. சேர்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 10,00,000த்துக்கு வந்துடும். 1,000,000 பீப்புள் இந்தியா விட்டு டாட்டான்னு சொல்லிட்டு 5 வருஷத்தில் போயிட்டாங்க. போய் ஒர்க்குக்கெல்லாம் போகல, அதெல்லாம் தனி. படிக்க போகல, அது தனி. இது பாஸ்போர்ட்டே வேணாம், இந்தியன் பாஸ்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுத்தது 10,00,000 பேர். இந்த 10,00,000 பேரில் முக்கால்வாசி பேர் மில்லியனேர்ஸ் அப்படிங்கிறாங்க. மில்லியனேருங்கிறவன் 9 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறவன். அவன் வீடு இருக்காமல் வீடு இல்லாமல் இருக்கிறவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு. இந்த 2024 மட்டும் 4,300 கோடீஸ்வரங்கள், அதாவது 10 கோடிக்கு மேலே வச்சிருக்கிறவன் இந்தியா விட்டு ஓடி போயிட்டான். 5,100 பேர் வந்து 2023ல் ஓடி போட்டான். 2 வருஷத்தில் 10,000 பேர் 9 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறவன் ஓடி போயிட்டான்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது வந்து ஹெந்தி பிரைவேட் வெல்த் மைக்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது. இதை வந்து எக்ஸோடஸ் ஆஃப் மில்லியனர்ஸ் அப்படிங்கிறாங்க. இனி எந்த ஊர் வானையா, நான் சம்பாதிச்சாச்சு, பெரியப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியெல்லாம் சுருட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கிளம்பி பேக்கப் பண்ணிக்கிட்டு இந்தியா விட்டு போயிடுறாங்க. இதில் டாப் டெஸ்டினேஷன் வந்து யுஏஇ. அதுக்கப்புறமா அங்கே கோல்டன் வீசா கிடைக்கிது. இது பாஸ்போர்ட் சரண்டர் சொன்னது முன்னாடி, இது பாஸ்போர்ட் சரண்டர் இல்லை, டாட்டா சொல்லிட்டு போகிறது. யுஏஇ அண்ட் யூஎஸ் தான் டாப் டெஸ்டினேஷன். இந்தியா வந்து ஒரு 10 வருஷமாகவே டாப் 5 கண்ட்ரீஸில் இருக்குது வித் ஹையஸ்ட் மில்லியனர்ஸ் ரன்னிங் அவே அப்படிங்கிறாங்க. ஏண்டா 10 வருஷத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மில்லியனர்ஸ் இந்தியாவை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓடி போயிட்டாங்க. எதுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, டேக்ஸ் சேலஞ்சஸ். இந்தியாஸ் டேக்ஸ் ரெஜிம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் பர்டசம் குளோபலி. ரொம்ப காம்ப்ளிகேட். டேக்ஸை பிடுங்கலாம், ஆனால் இப்படி பிடுங்கினா அப்படி பிடிங்க. சக்கரை உள்ளே இருந்தால் ஒரு டேக்ஸ், சக்கரை இல்லாத டேக்ஸ். அது மாதிரி இன்கம் டேக்ஸ்லையும் நிறைய பேப்பர்ஸ் இருக்குங்கிறாங்க. அதை வந்து பேர்டன், அதை போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கே நம்ம ஆடிட்டர் ஃபீஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் டேக்ஸ் பாலிசி. கார்த்தால ஒன்று சொல்லுவாங்க, சாயங்காலம் ஒன்று சொல்லுவாங்க, நடுவில் பெல்ட்டி அடிப்பாங்க. அது எப்படின்னா ட்விட்டர் மூலமாக போல் வச்சு பார்ப்பாங்க. இப்போ நடுவில் ஜிஎஸ்டி கவுன்சில் போது சொன்னாங்களே, 35% டேக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்னு. மக்கள் ஐயோ ஐயோன்னு கத்தின அப்புறம் இந்த டேக்ஸை பற்றியே வாயத்து இருக்க மாட்டாங்க. இப்போ அது மாதிரி ட்ரையல் பலூன் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ட்ரையல் பலூன் அப்போ ரிலீஸ் பண்ணி டப்பு டிப்புன்னு டேக்ஸை மாற்றிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டாக சொன்னேன், ஜூலை மாதத்தில் சொன்னாங்க கோல்டில் டேக்ஸ் கம்மி பண்ணுறோங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர், டேக்ஸை ஏற்றுவோன்னு. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி டேக்ஸோட நார்ம்ஸை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஸ்டேபிளாக வந்து இருந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ். பாலிசி மட்டும் மாற்றுறதில்ல, ரேட்டையும் ஃப்ரீக்வன்ஸாக மாற்றுது. கம்ப்ளைன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு. அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் டேக்ஸேஷன். அதாவது இப்போ டேக்ஸேஷன் வந்து இந்த வருஷத்துக்குலேருந்து இப்படி டேக்ஸ் பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு முடிச்சுட்டு போயிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி ரெட்ராஸ்பெக்டிவ் டேக்ஸேஷனும் போடுவாங்க. இந்தியாவில் வெல்த் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து சொஃபஸ்டிகேஷன் இல்லையா, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையா, ஆஃபர்ட் இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் யூஏஇ, மேக்கிங் ஹார்டர் ஃபார்
ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் டு ஆப்டிமைஸ் வெல்த். அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாட்டில் போய் மங்காத்தா ஆடணும்னு வைங்க, அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்கணும்னு வைங்க, 7 லட்சத்துக்கு கீழே போட்டிங்கன்னா 5% டேக்ஸு, 7 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிங்கன்னா 20% டேக்ஸ். அப்படின்னா நான் வந்து குளோபல் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்தியா லிஸ்டட் நான் வந்து அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னா வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் போட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு. இந்த எல்ஆர்எஸ் டேக்ஸை போட்டு சாவடிச்சிருவாங்க. இந்த எல்ஆர்எஸ் டேக்ஸை திரும்பி வர முடியுமானா வராது. இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்னால, இது ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன், எல்லாம் போய் யுஏஇயில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இதை வாங்கிக்கலாம். கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, கிரேட்டர் ஃப்ரீடம் இருக்குன்னு. இதனால தான் இவ்வளோ பேர் ஓடி போகிறாங்கன்னு அவன் சொல்கிறான். இப்போ ஏன் துபாய்க்கு ஓடுறாங்கன்னா, அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் வேட்டுங்கிறது 5% ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் ஜீரோ இன்கம் டேக்ஸு, வேட்டு 5%னா இந்தியன் மில்லியனர்ஸு அங்கே போய் அப்படியே உட்காந்துக்கிறோம். அப்புறம் பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி கிடையாது, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் டெய்லி இருக்குமா இருக்காதான்னு ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அப்போசிஷனும் கவர்மெண்ட்டும் மோதிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போதும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் ரீசெண்டாக கும்பகோணம் போயிருந்தேன். ஒரு ஸ்வீட் ரூம் எடுத்தோம். நாங்கள் 3-4 பேர் என் ஃபேமிலியாக போயிருந்தோம். 7,000 ரூபா. அதே ஸ்வீட் ரூமு நான் துபாயில் எடுத்தேன்னா எனக்கு 10,000 ரூபா தான் வரும். அப்போனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காஸ்ட்லியாக அங்கே இருக்கும். லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்கிறான், இங்கே நான் 7,000 ரூபா கொடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டியில் 18% டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நான் துபாயில் போய் ஹாலிடே பண்ணுறேங்கிறான். அதனால தான் துபாய், மால்டீவ்ஸ்க்குலாம் ஹாலிடே போகிறவங்க கோவாக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பசங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் இருக்குது, ஈஸியாக சீட்டு கிடச்சிடும். இங்கே காலேஜ் நிறைய இருந்தாலும் வேர்ல்டு கிளாஸ் காலேஜ் ரொம்ப கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும். இப்போ எந்த டெஸ்டினேஷன்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇயில் ஒரு பெரிய காலேஜ் சிட்டியே திறந்துட்டான். நம்ம பிட்ஸ்பிலானிலேருந்து எல்லா காலேஜும் இருக்குது. சீட்டு வாங்குறது ஈஸி. அதனால அங்கே ஓடி போயிட்டான் நிறைய பேர். இதை தவிர வந்து போய் செட்டிலாகி அங்கேயே இன்கம் டேக்ஸ் வாங்குறதுக்கு யுஏஇ தான் பெஸ்ட்டு. ஆனால் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. கோல்டன் வீசா ரூலு போய் 10 வருஷம் அங்கே இருக்கணும். அதை விட்டிங்கன்னா யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இது மாதிரி ஆளுங்க வெளில போனால் என்ன ஆகும்? அவன் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே வர ப்ராஃபிட்டை எடுத்து வெளிநாட்டுக்கு அமுச்சுப்பான். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸ்சேஞ்சு லூஸ் ஆகும். அண்ட் ஒரு ஆண்டர்ப்ரனர் போயிட்டான்னா பிரெயின் ட்ரைவ் புத்திசாலிகள்லாம் ஓடி போயிடும். ஸோ யாருமே உட்கார மாட்டாங்கிறான். எஸ்பெஷலி பணக்காரன் ஓடி போய்ட்றான், ஏழை ஓடி போய்ட்றான். ஸோ இதில் வந்து எவ்ரி இயர் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்காங்க. சைனாலேருந்து தான் மேக்ஸிமம் ஓடுறாங்க. இப்போ ரீசெண்டாக யூகேலேருந்தும் ஓடுறாங்க, சவுத் கொரியாலேருந்து கூட ஓடுறாங்க. இதுதான் ரியல் ப்ராப்ளம். ஃபேவரட் டிசிஷன் டெஸ்டினேஷன் என் ஓடுறவனுக்குலாம் யுஏஇ அண்ட் யூஎஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், உன்னால் செஞ்சுரி அடிக்கணும் வாழ்க்கையிலன்னா, உனக்கு சேப்பாக்கில் செஞ்சுரி அடிக்க தரலன்னா நீ போய் லார்ட்ஸில் செஞ்சுரி அடிப்பேன்னு. அதான் எங்கள் அப்பா என்ன கேட்டார்னா, நீ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா உன்னால் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாமல் நீ போய் வெளிநாட்டில் சக்ஸஸ் பண்ணி கிழிச்சிடுவேன்னு கேட்டார். என்ன பிரச்சனை தான் டெஃபினட்டாக முடிஞ்சிருக்காது. அதனால் பவர்ஸில் இருக்கிறவங்க ரீசெண்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து இது மாதிரி பிரெயின் டைம் ஆகாமல் பார்த்துக்கிட்டா நாட்டுக்கு நல்லது. வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இல்லாட்டா இவன் தான் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே தான் வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணுவான். நன்றி, வணக்கம்.